அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தந்தி டிவியில் இப்படி ஒரு தலைப்பை கொடுத்து பேச வைத்ததுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலைவர்களும் பேசுகிற பொழுது அடுத்த தீபாவளி யாருக்கு, மக்களுக்கா இல்லை அந்த கட்சிக்கா எந்த கட்சிக்கா சில வசைப்பாடு இருக்கு. பொதுவாக லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கி உலகம் முழுக்க தந்தி டிவியை பார்க்க போகிறாங்க. தீபாவளி அன்னைக்கு மக்கள் மன்றத்தினுடைய நோக்கம் என்னன்னு தெரிய போகுது. ஒரு அரசாங்கம் என்பது என்ன? மாநில அரசு என்பது 234 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டது. 30 அமைச்சர்கள், ஒரு மாநில முதலமைச்சர், ஒரு 4 லட்சம் கோடி வருமானம். அதில் 1 லட்சம் கோடியை ஜிஎஸ்டின்னு கொண்டு போயிட ஒன்றிய அரசு. 3 லட்சம் கோடிக்கு தான் பட்ஜெட் போட முடியும் ஒரு மாநில சர்க்கார். அது தளபதியோட சர்க்காராக இருக்கட்டும், அன்னை எடப்பாடி இப்போ முதலமைச்சர் வந்த சர்க்காராக இருக்கட்டும், அல்லது சீமா வந்தாலும் இருக்கட்டும், 3 லட்சம் கோடிக்கு தான் பட்ஜெட்டே போட முடியும். 3 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுறதுல 36 துறைக்கு பணத்தை ஒதுக்கணும். 36 துறைகளும் சிறந்து விளங்கணும். அதில் 2 துறை இன்னும் சிறந்து விளங்கணும். ஒன்று கல்வி, ஒன்று மருத்துவம். கல்விக்கு 40,000 கோடி ஒதுக்கி இந்தியாவிலேயே கல்வியில் முதல் தரம் வாய்ந்த தமிழ்நாடு என்ற பெயரை வாங்கியது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. அதற்கு இணையாக நிதியை ஒதுக்கி மருத்துவத்திலேயே சிறந்த துறையாக இன்றைக்கி விளங்கி நிற்குது. உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்தும் இலவசம். அரசு பள்ளிகளில் கல்லூரிகளில் படித்தால் அனைத்தும் இலவசம். மத்திய சர்க்காரோட சராசரி உயர்கல்வி ரேட் என்ன தெரியுமா? 23% படித்தாகணும். இன்றைக்கி மாநில திமுக அரசினுடைய சராசரி எவ்வளோ தெரியுமா? 49% உயர்கல்வி படிக்குது. வருவாய் இருந்தால் தான் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்க முடியும். இருக்கிறது கம்மி. எந்த அரசு வந்தாலும் கடை வாங்கித்தான் நீங்கள் அரசை ஓட்டணும். அதிமுக ஆட்சியில் பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது என்ன கடனே வாங்காமல் நீங்கள் வந்துட்டீங்களா? 7 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு போனீங்க. இன்றைக்கி நாங்கள் 3 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கோம். வாங்கி அதில் என்ன திட்டங்கள் போய் சேர்ந்துருக்கு மக்களுக்கு, அதை பார்க்கணும். மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது இன்றைக்கி நிலைமை? பொருளாதார வளர்ச்சி கலைஞர் ஆட்சியில் 13.21% இருந்துச்சு. இரட்டை இலக்க கொண்டு வந்தது கலைஞர் ஆட்சி மட்டும்தான். இன்றைக்கி அதற்கு பிறகு பழனிசாமி ஆட்சியில் அது 7% வந்துச்சு. இன்றைக்கி தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் 11.19% உயர்ந்திருக்கு. சாதனை இல்லையா அது? தனிநபர் வருமானம்ன்றது மத்திய அரசு சொல்லக்கூடிய நிலை என்னன்னு சொன்னால் 1,14,710 ரூபா. யார் சொல்கிறது? மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற ஒன்றிய பிஜேபி அரசு சொல்கிற நிலைமை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் 1,96,309. தீபாவளியை மக்கள் ஒழுங்காக கொண்டாட மாட்டானா? பொருளாதாரம் வளர்ந்துருக்கா வளரலையா? அப்போ மக்கள் கொண்டாடும் போது அது மீண்டும் திமுக தானே ஆட்சிக்கு வரும். நல்லா தானே நாங்கள் இப்போ பொருளாதாரத்தை வளர்ச்சிருக்கோம். அண்ணே, பாலபாரதி அம்மா சொல்கிறாங்க கடைக்கு போனால் எந்த பொருளுமே வாங்க முடியலன்னு. இல்லை, அவங்க சொன்னதின் நோக்கம் மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற பிஜேபி அரசாங்கத்தினுடைய நிதியமைச்சர் ஜிஎஸ்டி வரி 4 அடுக்கா நீங்கள் போட்டிருந்தீங்க. 5(1), 12(1), 18(1), 28(1) போட்டிருந்தீங்க. அதை 2 அடுக்காக மாற்றிருக்கீங்க. 5, 12 ஆக்கியிருக்கீங்க. அதில் எந்தெந்த பொருளுக்கு நீங்கள் விலை குறைச்சிங்கன்னு சொல்லி வெளியில் பட்டியல் போடுங்கன்னு சொன்னாங்க. அதானம்மா சொன்னீங்க? அதில் தான் சொல்கிறாங்க 2.5 லட்சம் கோடி மக்களுக்கு நாங்கள் போனஸாக கொடுத்துட்டோம். எங்கே கொடுத்தீங்க? இப்பயும் அதே ரேட்டு தான் விற்கிறேன். யார் இப்போ கண்டுபிடிக்கிறது? அதை பேசுகிறாரு நம்ம இன்பத்துறை. அங்கே அது பாலியல் தொல்லை, இங்கே பாலியல் தொல்லை. பொள்ளாச்சியில் பாலியல் தொல்லை கத்துனாங்களேப்பா, 100கணக்கான பெண்கள். அதை சொல்லாம விட்டீங்க மேடையில். கொடநாட்டில் கொலையும் கொள்ளையும் கொண்டு பண்ணாங்களே, அதை பேசாமல் விட்டீங்க. கொடநாட்டில் யார் ஆட்சியில்? இதே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தானே இவ்வளோ துயரம் நடந்துச்சு. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் டயரில் போடும்போது 13 பேர்த்தை சுட்டு கொண்டவனை டிவியில் பார்த்து தான் சொன்னார் முதலமைச்சர். அதை சொல்லாமல் விட்டீங்க. இப்படியெல்லாம் சொல்லிக்க இருக்கலாமுங்க. இது அரசியல்.
எந்த ஆட்சிக்கு வந்தாலும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு சில இடங்களில் தவறு நடக்கத்தான் செய்யும். அந்த தவறு மீண்டும் நடக்கக்கூடாது. அது மீண்டும் நடந்தால் அது தவறு. ஆகையினாலே தான் கரூர்ல துயர சம்பவம் நடந்துச்சு. யாருமே ஏற்றுக்கிற முடியாது. இப்போ சொல்கிறாங்க அங்கே நடந்துச்சு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி கண்ணியத்தோடு நடந்தார். பாராட்டக்கூடிய விஷயம். நானே பெருமைப்பட்டேன். அவர் பார்த்து நினச்சிருந்தா உண்மையிலே விஜயை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்கலாம். இன்னொரு 10-15 பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருந்தா பிரச்சனை சால்வ்டு. ஆனால் அந்த திங்கிங்கே போகலையே. அதாவது நான் இந்த இவங்கெல்லாம் பேசும்போது நான் அமைதியாக இருந்தேன். கரூரில் வந்து 41 பேர் செத்துருக்கேன். அதுக்கு ஒரு முதலமைச்சர் வந்து இரவு பகலில் விடிய முடிச்சு பார்த்து பாதுகாத்து அந்த உயிரை காப்பாற்றின ஒரு முதலமைச்சரை பாராட்ட உங்களுக்கு துணிச்சல் இல்லை? கள்ளக்குறிச்சியில் இறந்தானா மப்பெடுத்து போய் குடிச்சு இறந்தேன். அதை போய் பார்க்கணுமா நாங்கள்? அப்படி இறந்தவனுக்கும் கூட 10 லட்சம் நிதி வழங்கியவர் நம்ம தமிழ்நாடு முதல்வர் தளபதி. அதுக்கு இதுக்கு முடிச்சு போட்டு பேசக்கூடாது. தவறு. நியாயமா பேசின அரசியல். எங்க தவறு நடக்குன்றத முதல் சிந்திக்கணும். நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து நான் கேட்குறது, எங்கள் நாடாளுமன்றத்தில் தேனியில் திண்டுக்கல் சபரிமலைக்கு ட்ரெயின் ரூட்டு கொடுக்குறான்றோம். 18வது லோக்சபா 18 எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கோம். இது வரைக்கும் ஒரு ஸ்டெப் எடுக்கலை. அது ஐயப்பன் கோயில்ன்றது இந்துக்கள் வழிபடுற கோயில். ஏன்டா அதுக்கு திட்டம் கொடுக்க மாட்டோம்ன்றீங்க? எவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறேன். நான் 15 தடவை பேசிட்டேன் பார்லிமெண்ட்டில். ஒரு ஓரவஞ்சனையோடைய தான் நீங்கள் பிஜேபி அரசு மத்திய மாநிலங்களை பார்க்குறீங்களே தவிர நேர்மையான முறையில் பார்க்குற உங்களுக்கு தெரியலை. அன்னைக்கு கோலாகலம் சீனிவாசன் நம்ம பாலபாரதி மேடம் சொன்னது மாதிரி என்னென்னமோ யூகிச்சு சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் அப்படி வரும். சோனியா காந்தி, இப்போ என்ன இவங்க பிரியங்கா காந்தி, விஜய் இழுத்து கேரளாவுக்கு போனால் ஏன் இப்போ பீகார் வருது, அங்கேயும் கூட்டு போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியதானே? நீங்கள் கேரளாவுக்கு போகிறீங்க, இங்கே வாரீங்க, கர்நாடகத்துக்கு போங்க, ஆந்திராவுக்கு போங்க. ரெண்டை மட்டும் சொல்கிறீங்க. இன்றைக்கி தளபதி ஸ்டாலின் அரசியலுக்கு வந்து முதலமைச்சராக இருக்காருன்னா அவர் 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம். அந்த அனுபவத்தில் தான் இன்றைக்கி பேசுகிறாரு. கரூர் விவகாரத்தை யாரும் வலைதளங்களில் மோசமாக விடாதீங்க, தப்பாக விடாதீங்க. மக்கள் குழம்புவாங்க. தயவு செஞ்சு யாரையும் குற்றச்சாட்டு வைக்க வேணாம். யாரும் வந்து சதித்திட்டம் திட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெருந்தன்மையாக சொன்னவர் தமிழ்நாடு முதல்வர் தளபதி. இதை விட ஒரு பெருந்தன்மை ஒரு முதலமைச்சருக்கு எப்படிங்க இருக்கும்? இதில் நாங்கள் அரசு கொண்டு வந்த திட்டங்களை பாரு. 4.5 வருஷத்தில் 1,20,00,000 தாய்மார்களுக்கு கலைஞர் உரிமை தொகை மாதம் 1000. இதுக்கு ஆண்டுக்கு எவ்வளோ தெரியுமா செலவாகுது? ஒரு 13,000 கோடி. அந்த ரூபாயை என்கிட்ட கொடுத்து, சும்மா தான் சொல்கிறேன், சாட்டை திருமுருகன் அவர்கிட்ட கொடுத்து போய் மக்கள்கிட்ட போய் கொடுண்டா 500 ரூபா காணாமல் போகும். என்னப்பா மக்கள்கிட்ட கொடுன்னா எதுக்கு புரியல? அந்த 1000 ரூபாயை எங்ககிட்ட கொடுத்து போய் மக்கள்கிட்ட கொடுன்னு சொன்னால் 500 ரூபா காணாமல் போகும். ஒன்று 100 எடுத்துக்கிருவேன், அவனும் வாங்குறவன். சரி 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய் தான் கிடைச்சி சந்தோஷப்படான்ட்டு பேசாமல் இருந்துக்கிருவேன். அந்த இது தவற சொல்ல மாட்டான். அந்த ரூபாயை பேங்கில் போட்டு 13,000 கோடியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரே முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின். 4.5 வருஷத்தில் செஞ்ச சாதனை 1,20,00,000 தாய்மார்கள். மோடின்னு சொல்றாரு, அண்ணன் சொல்றாரு. மோடி 15 லட்சம் இல்லை, அம்மா சொன்னாங்களே, நம்ம பாலபாரதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் 15 லட்சம் ரூபாயை மாதம் வங்கி கொடுக்குறோம்ட்டீங்களே. என்னாச்சுப்பா ஆண்டுக்கு? என்னாச்சு? 11 வருஷம் நீங்கள் பாராளுமன்றத்தில் ஜெயிச்சு பிரதமராக இருக்கீங்க. கருப்பு பணத்தை பூரா நான் சுவிஸ் வங்கியில் போய் எடுத்து கொண்டு வந்து 15 லட்ச ரூபா ஆண்டுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு வங்கி கணக்கிலையும் போடுவோம்ட்டீங்க. நம்மளும் பயந்து போய் ரூபா நோட்டை பூரா போய் பேங்கில் போய் மாற்றினா கடைசியில் கருப்பு பணமே இல்லைன்ட்டாங்க. எல்லா ரூபாயும் மாற்றிட்டாங்க, கருப்பு பணம் இல்லை. பிறகு எதுக்கிட்ட 2000 ரூபாய் 700 ரூபாய் ஆக்குனீங்க. விடியல் பயணம், பெண்கள் வந்து இலவச பேருந்து பயணம் பண்ணலாம். இதில் இன்னைக்கு வரைக்கும் 800 கோடி முறை பெண்கள் இலவசமாக பயணம் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் வச்சுருந்தா 800 × 12 ரூபான்னு கணக்கு போட்டு பார்த்தா 13,000 கோடி வருது. மக்கள்கிட்ட பண செல்வாக்கு எப்படி போய் சேருதுன்னு பாரு.
அந்த 13,000 கோடி அரசு வச்சிருந்தா இன்னைக்கு அரசுக்கு மிச்சம். அந்த 13,000 கோடியை அந்த டிக்கெட்டோட செலவை மக்கள் சார்பா போக்குவரத்து துறைக்கு கட்டிய முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி. இதுதான்ப்பா திட்டம். போய் மக்கள்கிட்ட போய் சேருதில்ல, பொருளாதாரம் வளருதுல. தீபாவளி நல்லா கொண்டாடுவாங்களா, கொண்டாட மாட்டாங்களா? அதே மாதிரி 10 லட்சம் கோடி முதலீட்டில் 32 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சும்மா அரசாங்கத்தை குறை சொல்லி பேசுங்க, சில குறைகள் இருக்குத்தான் செய்ய, நான் ஒத்துக்கிறேன். குறைய மட்டுமே பேசக்கூடாதுல்ல, நிறையும் பேசணும்ல. அப்புறம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தில் இதுவரைக்கும் 9 லட்சம் மாணவர்கள் மாதம் 1000 ரூபா வாங்குறாங்க. மருத்துவம், மக்களை தேடி மருத்துவம் 4 கோடி மக்கள் பயன்பெற்றிருக்காங்க. இல்லம் தேடி கல்வி 95 லட்சம் குழந்தைகள் பயன்பெற்றிருக்காங்க. இல்லம் தேடி கல்வி, வீட்டுக்கே போய் கல்வியை சொல்லித்தரோம். 2 லட்சம் பேருக்கு கலைஞர் கனவு இல்லம், வீடே இல்லாதவங்களுக்கு 2 லட்சம் பேருக்கு கலைஞர் கனவு இல்லம். இதெல்லாம் நீங்கள் சொல்லாமல் 2026 நாங்கள் தான் தீபாவளியை கொண்டாடோம்னா, நாங்கள் 2027 பொங்கலை சிறப்பாக கொண்டாட போகிறோம். திமுக கூட்டணி ஜெயிச்சு. தந்தி டிவிக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றியை சொல்லணும். நம்ம அண்ணன் சீமா கட்சியை எங்கள் கூட இணைச்சி வச்சீங்க பார்த்தீங்களா, அதுக்கு முதல் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். நான் பொது உடைமை கட்சி இங்கே இருக்குது, அவரும் பொது உடைமை பற்றி பேசுகிறாரு, நாங்களும் பொது உடைமை பற்றி தான் பேசுகிறோம். மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை தான் கொடுக்குறோம். அடக்குமுறையை வேணாம்னு சொல்கிறோம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்றோம், சம நீதி வேணும்ன்றோம். அதுக்கு போராடக்கூடிய தலைவர் தமிழ்நாடு முதல்வர் திமுகவுடைய தலைவர் தளபதின்றதை நிரூபித்து காட்டியிருக்காரு. அடுத்து தீபாவளி நாங்கள் தான், அடுத்து பொங்கலும் நாங்கள் தான், அடுத்த முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் தளபதி தான் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.